அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். கடகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ர நிலையில் இருந்து கொண்டு எந்த நன்மையும் கடகராசிக்கானவர்களுக்கு வழங்காமல் இருந்திருப்பார் இல்லையா. ஆனால் குரு பகவான் இப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். மற்றொரு கிரகமான சனி கிரகம் கடகராசிக்காரர்களுக்கு எதிரி கிரகம் ஆகும்பவர். சனி கிரகம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு கடகராசிக்காரர்களை படுத்தி எடுத்து வருகிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு கை கொடுத்து தூக்கிவிட யாருமே இல்லையே அப்படின்ற உங்களுக்குள்ளார இருந்திருக்கும் இல்லையா. குரு பகவான் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் 21 வக்ர கதியில் இருந்து மாறி நேர்கதியில் செல்ல இருக்கின்றார். ஸோ இதுவரை உங்களுக்கு குரு பகவான் வக்ரமாக இருந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா குரு பகவானால் எந்த நன்மையையும் கடகராசிக்காரர்களுக்கு வழங்கவே முடியாமல் போயிடுச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் வலுப்பெறுவதனால கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பலன் அப்படின்றது கிடைத்தே தீரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியினால் கடந்த 2.5 வருட காலங்களாக கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நடந்த போராட்டமும் மறக்க முடியாதாக இருந்திருக்கும் இல்லையா. மனதளவில் நொடிஞ்சு போயிருப்பீங்க, மனதளவில் நடைய ஒடிஞ்சும் போயிருப்பீங்க. அன்பு கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையும் கொடுத்துட்டு அதனால் நிறைய ஏமாற்றத்தையும் கடவுள் தந்தாரனே உங்களுக்கு சொல்லலாம். ஸோ எவ்வளவு நாள் தான் எங்களாலேயும் சகிச்சுக்க முடியும், எவ்வளவு தான் நானும் சகிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது நல்லாவே எங்களுக்கு புரியுதுங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்தில் நிறைய வலி வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்றது தான் யாராலையுமே ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்தது கேது சுபஸ்தானத்தில் இருந்து இப்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி கடுமையாகவே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணி இருந்திருக்கும். அதில் கேது பகவான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நடந்து முடிந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக 3ஆம் இடமான கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களை ரொம்ப அதிர்ஷ்டகரமான இடம்னே சொல்லலாம். ராகு கேதுக்களால் கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லைன்னே சொல்லலாம். அதே போல தான் குரு பகவானும் இப்போ நேர்கதியில் செல்ல ஆரம்பித்து விட்டதுனால குரு பகவானின் மூலமாக நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அதிகமாகவே. இதுவரை உங்களுக்கு பட்ட கஷ்டங்களுக்கு நிச்சயம் இனிமேல் நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டாகும். சனியை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னும் 1 வருட காலம் மட்டும் நீங்கள் பொறுத்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே அமைகின்றது. உங்கள் வாழ்க்கையில் இன்னொரு படி மேலே எடுத்து செல்ல போகின்றது. அதே போல் உங்களுடைய பர்சனல் லைஃப் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கும், சனியால் தான் ஆயிருக்கும். ஸோ நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக சந்தித்த ராசியில் கடகராசி முதல் இடமாக அமைகின்றது. அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சனி இருந்துச்சு அப்படின்னா வனவாசத்திற்கு உரிய ஒரு வாழ்க்கை தான் தற்பொழுது நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னே சொல்லலாம். எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, இல்லைனா எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியும் கொடுத்தாலும் சரி, சிலருக்கு மன ரீதியாக உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு வந்ததுன்னு சொல்லலாம். அப்படின்னு யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஸோ தற்பொழுதைய குரு பலன் கிடைக்க போவதனால் பார்த்தீங்கன்னா இதுவரை கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரியான நட்பலன்களை வழங்க முடியவில்லையோ அந்த பலன்களை வருகின்ற 5 மாதத்தில் நிச்சயம் செய்து முடிப்பார். ஏன்னா ராகு கேதுக்களும் நன்றாக இருக்கிறது, குரு பகவானும் இப்போ நன்றாக இருக்க போகின்றார். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக நல்ல பலன்கள் நடக்க போகின்றது, அதிர்ஷ்டமும் கைகூடி வரும். ஸோ எந்த ஒரு விஷயத்திலையும் சரி இதுவரை இருந்து வந்த மனக்கவலைகள், குழப்பங்கள், உடல் நலக்குறைவு, கடன் தொல்லை மற்றும் எதிர்மறை எண்ணங்கள், தொழில் தேக்கம், அதிர்ஷ்ட குறைவு, தடைகள், தாமதங்கள்,
போன்ற அனைத்துமே பார்த்து தேர்ந்து கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மையான ஒரு பொற்காலம் ஆரம்பிக்கிறதுனே சொல்லலாம். கடகத்திற்கு நன்மை தரும் காலமாக இனி வரும் காலங்கள் இருக்கும்னே சொல்லலாம். உங்கள் வளர்ச்சிக்கு தடை சொல்ல எதுவுமே கிடையாது. குரு பகவான் தற்பொழுது இருக்கும் 10ஆம் இடத்தை விட அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி மூலம் குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவார். அதற்கு தற்பொழுது இருக்கும் இடத்தை விட இன்னுமே நல்ல இடம்னே சொல்லலாம். இதை விட அதிகமான குரு பகவானால் இனிமே உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த அமைப்பினால் உங்களுக்கு வேலை தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும். எனவே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியாக நற்பலன்கள் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். உங்களுடைய குறைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளால் தீரும்னே நேரம்னே சொல்லலாம். பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தியும் நன்றாக நடைபெறுமானால் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே இனி வரும் காலங்களில் கிடைத்துவிடும்னே சொல்லலாம். அடுத்த வருடம் ஆரம்பத்தில், அதாவது 2024 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுபய விரயங்கள் உங்களுக்கு அமைகின்றது. அதே போல் அடுத்த வருடம் ஆரம்பத்து முதல் சுபய விரயங்களையும் தருகின்ற ஒரு ஆண்டாக அமைகின்றது. குறிப்பாக இந்த புத்தாண்டில் திருமணம், வீடு கட்டுதல், குழந்தைகளுக்கான சுப செலவுகள் போன்ற விஷயங்களில் விரயங்கள் இருந்திருக்கும். இதுவரை இருந்த மகளுக்கான திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்த முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நல்ல விதமாக அதனை நடத்தி முடிப்பீர்கள். வேலையும் சரி, தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் தகுந்த வருமானம் இன்றியும் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியமும் பொருளாதார பின்னடைவுகளையும் சந்தித்து கொண்டிருந்த கடகராசினருக்கு நீங்கள் பெற்று இப்போ திருப்தியான வருமானங்களை பெறுவீர்கள். அடுத்த வருடம் சம்பாதிக்க இருக்கும் வருமானத்தை தாராளமாக சேமித்து வைக்கலாம். அதே போல வருடத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு மிக மிக நல்ல பண வரவை தரும். ஆகவே அதற்கு ஏற்ற திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் வள பெற்று கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் அதற்கு ஏற்ற வருமானமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்த வருடம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், யாரையும் நம்பவும் வேண்டாம். வியாபாரம் கண்டிப்பாக குறையாது, என்றாலும் அதற்கான கடுமையான உழைக்க வேண்டிய இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சரி, தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே, தன்னுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லையே என்ற மனக்குறையில் இருந்த கடகராசினர் பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலக பெற்று தன்னம்பிக்கை கூடுதலாகவும், கேது பிறந்த ஜாதகத்திலோ கோச்சார நிலையிலோ யோக நிலையில் அமரும் பொழுது மறைமுகமான வலைகளில் அளவற்ற செல்வத்தை தந்து மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குவார். அதன்படி இம்முறை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரும் அமைப்பில் 3இல் இருப்பதனால் சாதுரியமான வழிகளில் உங்களுக்கு ஈடுபடுத்தி தன்னுடைய தன லாபத்தை தருவார். 3இல் உள்ள கேது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் பலிக்க வைப்பார் என்பதனால் வரும் வருடம் முழுவதுமே முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஞானக்காரகன் சுபத்துவமாக இருப்பதனால் நீண்ட நாட்களாக போக முடியாமல் இருந்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று நேர்த்திக்கடன் செலுத்த முடியும். புனித யாத்திரை செல்வீர்கள். மகான்களின் திருப்பாதம் பதிந்த இடங்களுக்கு சென்று தரிசித்து உங்களை புனிதப்படுத்திக் கொள்வீர்கள். கைலாசா யாத்திரை, 108 திவ்ய ஸ்தலங்களின் தரிசனம் போன்றவை கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்ற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக வேலை, உங்கள் படிப்புக்கேற்ற வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் கிடைக்கும். பண தட்டுப்பாடு உங்களுக்கு இருக்காது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கூடி வரும். சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவீர்கள். வீட்டிற்கு பயந்து காதலை மனதிற்குள் பூட்டி ஒழித்து வைப்பவர்களுக்கு தைரியம் வந்து பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் சம்பந்தத்தையும் பெறுவீர்கள். சிலர் வெளிநாட்டு தொடர்பால் நன்மை அடைவீர்கள். வெளிநாடு போகவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தந்தை வழி உறவில் மிகவும் நல்ல பலன்கள் இருக்கும். கடினம், சாஃப்ட்வேர் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலையில் பாராட்டும் பெறுவீர்கள். மறைமுகமான வழியில் சிலருக்கு வருமானம் உண்டாகும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு கட்டித்தரும் ப்ரொமோட்டர்கள் போன்றவர்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், லாபமும் இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு மேலதிகாரிகளால் இருந்து வந்த மன உளைச்சல்களும் வேலை பலவும் இனிமேல் நீங்கி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் கடுகடுவென இருந்த மேல் அதிகாரிகள் மாறுதல் பெற்று இந்த இடத்திற்கு உங்களுக்கு அனுசரணையாக வருவார்கள். வேலையில் இருந்து வந்த இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வார்கள். வேலையை விட்டு விடலாமா என்ற யோசனைகள் இருந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் நல்ல விதமாக அமைந்து வேலையை விட வேண்டிய நிலை நீங்கும். கழக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும்.
புதிதாக வாங்குவீர்கள். மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். உங்களுடைய மாற்றங்களை அடுத்தவர்கள் உணரும்படி நடந்து கொள்வீர்கள். டிசம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் மாற்றங்களை கொண்டு அனுபவங்களை கொண்டும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் முன்னேற்றமானதாக மாற்றிக்கொள்வீர்கள் என்பதனால் நிச்சயமாக நீங்கள் அடுத்த ஆண்டை நீங்கள் வரவேற்க வேண்டும் செய்வீர்கள். கடகத்திற்கு கெடுபலன் இல்லாத காலமாக இது நிச்சயம் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.